டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ரீங்கிறது வந்து சில கேஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபீ இல்லாமல் வந்து அப்ளிகேஷன் எடுத்துக்கிறது தான் வந்து ஃப்ரீன்னு சொல்லலாம். அது எந்தெந்த கேஸ்ட்டுன்றதை வந்து அவங்களே ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீட்டெயில்டு வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்றத சர்ச் பண்ணிவிடுங்க. சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் tnpsc.gov.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணணும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து தேர்ட் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க, இணைய வழியில் விண்ணப்பிக்க இங்கே சொடுக்கவும் கொடுத்துருக்காங்க. டு அப்ளை ஆன்லைன் கிளிக் ஷேர் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உள்ளே போனால் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்க கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 4. அது கீழே யாராக அப்ளை இருக்குது, அப்ளை நோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லாகின் ஐடி கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டோன்னே கீழே வந்து நம்ம ஏற்கனவே எழுதின எக்ஸாம் இல்லை எழுதாமல் விட்ட எக்ஸாம் எல்லாத்தோட லிஸ்ட்டும் காமிக்கும். மேலே வந்து குரூப் 4 2022 ஒரு தடவை, 24 ஒரு தடவை எழுதியிருக்கோம், 2 தடவை தான் எழுதியிருக்கோம், 3வது தடவை எழுத போகிறோம். அது வந்து லாஸ்ட்டு 5th காமிக்குது பாருங்கள். குரூப் 4 டேட்டும் காமிக்குது பாருங்கள் 2025. அதுக்கு நேராக இருக்க அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிட்டோன்னே இப்படி தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு நம்ம எழுத போகிற எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. மாற்றி எதுவும் அப்ளை பண்ணாமல் இருக்கணும். கீழே இருக்கிற டிக்ளரேஷன் பாக்ஸ் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த சாப்டர் கீழே இருக்க அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் புதுசாக பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் கேட்கும். நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எல்லாமே அது அங்கேயே இருக்குது. நான் எதுவும் மாற்றலை. கீழே வந்து ஏற்கனவே நான் வந்து ஓடிஆரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நான் அதோட செக் பண்ணால் போதும். நீங்கள் புதுசாக ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரினா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஏன்னா அதில் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வந்து கொடுத்துருக்க எல்லாத்தையும் அதோட ரீசெக் பண்ணிடுறேன். ஏன்னா எந்த மிஸ்டேக்கும் இருந்துடக்கூடாது. கீழே வந்து நான் ஏற்கனவே பண்ணியிருக்கனால மறுபடியும் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குது. நான் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறேன். நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கேட்குது. அப்புறம் டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ், இது ரெண்டுமே ரெண்டு கேட்கும். அது நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் கீழே வந்து இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் அது கரெக்டாக போட்டுட்டு கீழே இருக்க டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த சாப்டரு ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ். இந்த ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸில் நீங்கள் வீடியோ 1 கேட்குது, எஸ் கொடுக்கணுன்னா கொடுத்துருங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. நான் நோ கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக கேட்குது, மாற்றுத்திறனாளியா, இல்லைன்னு கொடுத்துட்றேன். அப்புறம் இராணுவத்தினராக கேட்குது, நான் இல்லைன்னு கொடுத்துட்றேன். அப்புறம் டிக்ளரேஷன் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இது வந்து நான் என்னோடய பர்டிகுலராக தான் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எது நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்களான்னு கேட்குது. அப்படிலாம் நான் எதுவும் இல்லைன்னு கொடுத்துட்றேன். அடுத்து வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்குது, நான் இல்லைன்னு கொடுத்துட்றேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அது வந்து நீங்கள் எதனா கவர்மெண்ட் வேலையிலேருந்து உங்களை தூக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கிரிமினல் கேஸ் எதுவும் இல்லைன்னு கொடுத்துட்றேன். அப்புறம் எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் அதையும் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு இல்லைன்றதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ டிக்ளரேஷன் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணிடலாம். இப்போ அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அந்த காலம் உள்ள வந்தாச்சு. எடுத்தோடனே போஸ்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஆல் த போஸ்ட் இல்லைனா ஃபாரஸ்ட் கார்டு, அந்த ஃபாரஸ்ட்டை தவிர எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே. நான் அதை தான் செலக்ட் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் 10th இல்லை அதுக்கு ஈக்குவலாக படித்த ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் சொல்லணும். இதில் வந்து ரிசல்ட் டேட் கேட்குறாங்க. என்னைக்கு உங்களோட 10th ரிசல்ட் வந்துச்சோ அந்த டேட்டை போட்டு சர்டிஃபிகேட் நம்பர் மேலே இருக்கும், அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு தமிழை நீங்கள் ஒரு லாங்குவேஜாக படிச்சிங்களா இல்லையாங்கிறது கேட்குது. நீங்கள் 10th தமிழ் லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லை நோ கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டான டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். இப்போ அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஹெச்எஸ்சி
ஐடிஐ டீச்சர் ட்ரைனிங் இது எதனா படிச்சிருந்தீங்கன்னா அது என்றைக்கு ரிசல்ட் வந்துச்சோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிடணும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா படிப்பின் பெயர்னு இருக்கும். அதாவது நீங்கள் இந்த மேலே 3 காமிச்சாங்கல்ல, அதில் எது நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு காமிக்கணும். 11th 12th ஸ்கூல் படிச்சிங்களா, இல்லை ஐடிஐயில் சேர்ந்துட்டிங்களா, இல்லை டீச்சர் ட்ரைனிங் படிச்சிங்களா அப்படின்றது கேட்கும். நம்ம வந்து HSC 11th 12th படிச்சிருக்கோம், செகண்டரி எஜுகேஷன், அது வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். கீழே சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது. உங்களோட சர்டிஃபிகேட்டுக்கு மேலே கொடுத்துருக்க அந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டோன்னே கீழே வந்து நீங்கள் 11th 12th தமிழ் ஒரு லாங்குவேஜாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்குது. ஆம்னா ஆம் கொடுத்துருங்க, இல்லை இல்லை கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் எதனா டிப்ளமோ எதனா படிச்சிருந்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிட்டா போதும். கீழே வந்தீங்கன்னா யூஜி டிகிரி இல்லை ஐபிஜி, நீங்கள் யூஜி படிச்சிருந்தீங்களோ இல்லை ஐபிஜி படிச்சிருந்தாலோ அதோட ரிசல்ட் என்றைக்கு வந்துச்சோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. எது படிச்சிருக்கீங்க, யூஜியா இல்லை ஐபிஜி படிச்சிருக்கீங்களான்னு செலக்ட் பண்ணணும். அடுத்து நிறுவனம் இல்லை கல்வி, பல்கலைக்கழகம், அது நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துட்டு தமிழ் ஒரு லாங்குவேஜாக படிச்சிங்களா இல்லையான்னு கொடுத்துருங்க. அடுத்து பிஜி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா செலக்ட் பண்ணணும். இல்லை அடுத்து வந்து கூட்டுறவு பயிற்சி, இதில் நீங்கள் எதனா சேர்ந்து இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துடலாம். அடுத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதனா படிச்சிருக்கீங்களா, எதுவும் படிக்கல, இல்லை கொடுத்துட்றேன். கீழே வந்தீங்கன்னா டைப் ரைட்டிங், தமிழ் தட்டச்சு இல்லை, இங்கிலீஷ் தட்டச்சும் நான் எதுவும் படிக்கல, இல்லை கொடுத்துடலாம். அடுத்து ஷார்ட் அண்ட் தமிழ் எதனா படிச்சிருந்தா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லை கொடுத்துங்க. இங்கிலீஷும் எதுவும் இல்லை. அடுத்து வந்து ஃபிசிக்கல் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் வேணான்னு சொல்லிட்டீங்க, அது தவிர எல்லா வேலைக்கும் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களான்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதாவது நீங்கள் எதனா தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா மாற்றிடுங்க, இது வந்து கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு கேட்கும், நீங்கள் ஆம் கொடுத்துருங்க. இப்போ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே வந்தோன்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப பிஎஸ்டிஎம்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அது சில பேர் தான் வாங்கியிருப்பாங்க தமிழ் லாங்குவேஜாக படிச்சிருக்கிறவங்களுக்கு. அது நான் வாங்கலை, அதனால் இல்லை கொடுத்துட்றேன். அது இருந்தால் இடஒதுக்கீடு கிடைக்கும், அப்படி இல்லை நீங்கள் அதை விட்டுடலாம். அப்புறம் மறுபடியும் டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் டீட்டெயில்ஸில் நம்ம வந்து ஃபாரஸ்ட் சம்மந்தமாக எதுவும் செலக்ட் பண்ணல, அதனால் நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் ஒர்க் ஆகாது. டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாமினேஷன் பர்டிகுலர் தான் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லாம் அவங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் எழுதுவாங்க, அந்தமாரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் எந்த ஊரில் எழுத போகிறீங்களோ அந்த ஊரையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு செகண்டாக ஒன்று வைக்கும். ஒரு வேளை மேலே இருக்கிறதுல உங்களோட கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டாங்கன்னா அடுத்த டிஸ்ட்ரிக் வரும் எக்ஸாமினேஷன் சென்டர், அதுவும் உங்களுக்கு கிட்ட இருக்கதா போட்டுருங்க, ரொம்ப தூரமாக செலக்ட் பண்ணிட போகிறீங்க. அடுத்து எந்தெந்த சப்ஜெக்ட் எக்ஸாமுக்கு இருக்குதுன்னு கொடுக்கும், அதோட படித்து பார்த்துருங்க. ஃபீஸ் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு நீங்கள் முதல்ல டீட்டெயில்ஸ்லேயே அது வந்து ஃபீஸ் இருக்கா இல்லையான்றது இங்கே காமிக்கும். இருந்தால் நீங்கள் இங்கே கட்டுற மாதிரி இருக்கும். எதுவும் இல்லை, டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுங்கள். நான் ஏற்கனவே ஓடிஆரில் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருக்கிறதுனால எனக்கு எதுவும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் எனக்கு டேரெக்டாக சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஒரு ப்ரிவ்யூ வருது, இதில் வந்து நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து காமிக்கும். இது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கின்றதை செக் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுத்த அந்த எல்லா உங்கள் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ஒரு தடவை காமிப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவையாவது செக் பண்ணிவிடுங்க, நிறுத்தி நிதானமாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு கீழே வந்து டிக்ளரேஷன் ஒரு 16 கிட்ட கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பொறுமையாக படித்து பார்த்துட்டு கொடுங்க. எல்லாத்தையும் நான் படித்து காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும், அதனால் எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். அதோட படித்து பார்த்துருங்க. அப்புறம் ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படின்ற அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஒரு ரெசிப்ட் மாதிரி காமிப்பாங்கள்ல, அது வேணும், அதனால் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே வந்து ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மறுபடியும் வந்து ஒரு தடவை செக் பண்ண சொல்லி அது கேட்கும். சரி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த உறுதிமொழி ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு கீழே வந்து ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படின்றது பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே ஒரு அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. ஒரு வேளை அதில் எதனா ரிஜெக்டட் அந்தமாரி எதனா வந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். லாஸ்ட்டாக அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டோன்னே கீழே இருக்கிற அந்த பிரிண்ட் பட்டனை கீழே இருக்கிற அந்த டவுன்லோட் ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி உங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அது கரெக்டாக போட்டு வச்சுருக்கோம், அது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் அது வந்து யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.